அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீதி நேர்மையோடு வாழ்ந்து வரும் இந்த கும்பம் ராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் ஏற்படும் சாதகமான மற்றும் பாதகமான கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இதன் மூலம் ஏற்படும் பலன்கள் என்ன, அது மட்டும் இல்லாமல் கும்பம் ராசியில் உள்ள அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதத்தின் சாதகமான பலன் என்ன, பாதகமான பலன் என்ன அப்படிங்கிற முழு விளக்கத்தையுமே இந்த பதிவில் உங்களுக்காக நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரும் வகையில் அமையுங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக இந்த பதிவை பாருங்கள். கும்பம் ராசி இது ஒரு குடம் போன்ற அமைப்பில் கொண்டதாக இருக்குங்க. குடத்தை திறந்து பார்த்தா தான் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுபோல தான் இந்த ராசியில் பிறந்தவங்களுமே அவங்களோட மனதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அறியாதபடி மறைச்சி வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம தொடர்ந்து கொஞ்ச நேரம் பேசினா மட்டும்தான் அவங்களோட மனதில் என்ன இருக்குது, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதே நம்மளால் உணர முடியும். அவ்வளவு ரகசியங்களை கட்டி காக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்கக்கிட்ட பல திறமைகள் இருந்தாலுமே அதை சரியான முறையில் வெளிப்படுத்த தெரியாமல் இருப்பாங்க. ஆனால் அதுக்கான சரியான தூண்டுதல் மட்டும் இருந்துச்சுன்னா போதுங்க, இவங்களோட திறமைகளை வெளிப்படுத்துவாங்க. நிறைய சாதனைகளும் புரியக்கூடிய நிறைய திறமைகள் இவங்களுக்குள்ள இருக்குது. இவங்களுக்கு ஜீவனஸ்தானமான 10ஆம் இடம் விருச்சிகம், அதன் அதிபதி செவ்வாய். ஜோதிடம், மாந்திரீகம் போன்றவற்றில் ஈடுபாடு அதிகமாக காட்டுவாங்க. கெமிக்கல், மருந்து பொருள் தயாரிக்கிற துறையிலையுமே பணிபுரியது மாதிரியான வாய்ப்புகள் அமையும். 11ஆம் இடம் லாபஸ்தானமாக இருக்கிறதுனால கோதண்ட குரு என்னும் தனுசு குரு அந்த இடத்தின் அதிபதிங்கிறதுனாலையுமே அரசாங்கம் தொடர்பான தொழில்களில் ஒப்பந்ததாரராக இவங்க வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் அமையும். எவ்வளவு திறமைகளை வெளிப்படுத்தினாலும் சரிங்க, எங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை அப்படின்னு வருத்தப்படுற கும்பராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சிறந்து விளங்க ஒரு சரியான வாய்ப்பு இருக்குது. அது என்னன்னா, உங்களோட ஜாதக ரீதியாக உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் தீர என்ன ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறத நீங்கள் சரியான வழியில் கண்டறிஞ்சிங்கன்னா கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமான நிலைக்கு நீங்கள் செல்ல முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, நான் இப்போ ஒரு நம்பர் சொல்கிறோம், அதை நோட் பண்ணிக்கோங்க. 90 43 63 75 12. இந்த நம்பரை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லையுமே கொடுக்குறோங்க. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதக ரீதியாக இருக்கிற சந்தேகங்களுக்கும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்களுக்கும் தீர்வு என்ன அப்படிங்கிறத சரியான முறையில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கட்டாயம் உங்களோட வாழ்க்கை சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் தீர்ந்ததாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த நம்பரை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கோம். நீங்களுமே இந்த நம்பரை பயன்படுத்தி உங்களோட வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வர வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். நாம் இப்போ கும்பம் ராசியில் உள்ள அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் ஏற்படும் பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். உழைப்பால முன்னேற்றம் காணும் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது புதிய பாதையை உண்டாக்கும் ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஜென்ம ராசிக்குள்ள சனி பகவானோட ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால ஒவ்வொரு செயல்லையுமே நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும். நண்பர்களையும் வாழ்க்கை துணையையும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனுசரித்து போகிறது கொஞ்சம் நல்லது. எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரம் காட்டாமல் யோசித்து சிந்திச்சு செயல்படுங்க. எடுத்தமோ கவுத்தமோன்னு சொல்லி எந்த ஒரு வேலையுமே செஞ்சிடாதீங்க. தன குடும்ப வாக்கு இடத்துல ராகு பகவான் 8ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் இருக்கிறதுனால ஒரு சில சமயங்களில் உங்களோட குடும்பத்தில் குழப்பம் உருவாகும் வாய்ப்பு இருக்கிறதுனால தாங்க இப்படி சொல்கிறோம். பண வரவில் சற்று தடை ஏற்பட்டு மறையும். பெண்கள் உங்களோட நலனையும் கணவர் மற்றும் பிள்ளைகளோட நலனிலையும் கவனமாக இருக்கிறது அவசியமாக தேவைப்படுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். செவ்வாய் பகவானோட சஞ்சாரத்தினால எத்தனை நெருக்கடி வந்தாலுமே அதுலேருந்து உங்களால் விடுபட்டு வர முடியும். உங்களோட வாழ்க்கையில் வழக்கு விவகாரங்கள் ஏதாவது நிலுவையில் இருந்தால் கூடிய விரைவில் முடிவிற்கு வரும் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரும் ஒரு மாதம் இந்த மாதம். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு உண்டாகும். சகோதர வழியில் நல்ல தகவல்கள் உங்களை தேடி வந்து சேரும். வியாபாரம், தொழில் எல்லாமே சிறப்பான பலனை பெற்றுத்தரும் வகையில் அமைஞ்சிருக்கு. சுக்கிரன் சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வரவு விஷயத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கவலையுமே வேண்டாம்.
மாதத்தோட பிற்பகுதியில் புதன் பகவானோட சஞ்சாரம் உங்களுக்கு நல்ல நிலைமையில் அமையிறதுனால உங்களோட வாழ்க்கை நிலை உயர்ந்து காணப்படும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரித்து காணப்படும். நீங்கள் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலால் உயர்வு காணும் ஒரு உன்னதமான மாதம் இது. நல்ல நண்பர்களின் அறிமுகம் உங்களோட வாழ்க்கையில் நல்ல இடத்திற்கு கொண்டு செல்ல உதவும். இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலக பரிகாரமாக நவகிரக வழிபாட்டை மேற்கொண்டு வந்தீங்கன்னா, இப்போ கிரகநிலைகள் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. இந்த சமயங்களில் நவகிரக வழிபாடு கட்டாயம் உங்களுக்கு நன்மை தரும் வகையில் அமையும். மேலும் உங்களுக்கு நவகிரகத்தில் எந்த கிரகம் பிடிக்கும் அப்படிங்கிறதுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதன் பிறகு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வாழ்ந்து வரும் இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சனி பகவான் ஆட்சியாக சஞ்சாரம் இருக்கிற இந்த நிலையில் உங்களோட செயல்களில் தடைகள் ஏற்பட்டாலுமே தடையை மீறி நீங்கள் அந்த செயலை சிறப்பாக செயல்பதற்கான தன்னம்பிக்கை தைரியம் அதிகரித்து காணப்படும். சூரிய பகவானால உங்களோட எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வாய்ப்பை சூரிய பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். வியாபாரத்தில் இருந்த தடைகள் உங்களை விட்டு விலகிடும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளுமே இந்த மாதம் தீர்ந்துடும். வழக்கு விவகாரங்கள் சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்கும். சனி பகவானோட பார்வை உங்களுக்கு நல்ல நிலையில் உண்டாகிறதுனால வாழ்க்கை துணையோட உடல்நிலையில் இருந்த கஷ்டங்கள் தீருங்க. 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் ஒரு பக்கம் பணவரவு அதிகரிக்க செய்தாலுமே மறுபக்கம் ஏதாவது ஒரு குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கேது மறைமுக தொல்லை கட்டாயம் இருக்கும். அதனால யார் ஒருத்தருட்டையுமே வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுக்கோங்க. பண விஷயத்திலுமே நீங்கள் கவனமாக தான் செயல்படணும். பெண்களுக்கு உடல்நிலையில் சங்கடங்கள் தோன்றி மறையும். மாதத்தின் பிற்பகுதியில் புதன் பகவான் வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது இடம் வாங்கும் முயற்சி, ஒப்பந்தங்கள் கிடைத்தல் என பல முன்னேற்றமான பலன்கள் இருக்கும். சகோதர வழியில் நல்ல தகவல்கள் உங்களை தேடி வந்து சேரும். சுக்கிரனோட சாதகமான சஞ்சாரம் வருமானத்தில் குறை இல்லாமல் இருக்க உதவும். புது அறிமுகமாகும் நட்புகளின் மூலம் உங்களோட தொழில் வளர்ச்சிக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலக பரிகாரமாக நீங்கள் சிவபெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் அதிகரித்து காணப்படும். மேலும் சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் நமச்சிவாயா போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவனது அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறும். அதன் பிறகு கும்பம் ராசியில் உள்ள பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நீதி நேர்மையோடு வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது நன்மை தரும் ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கும் இந்த நிலையில சூரிய பகவான் மாதம் முழுவதுமே ஜீவனஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சு உங்களுக்கு நன்மையை வழங்க செய்கிறார். நீங்கள் செஞ்சுட்டு வர தொழிலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் காணும் வகையில் அமையும். உத்தியோகத்திலையுமே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். புதிய தொழில் தொடங்குறவங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். செவ்வாய் பகவானுமே உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிச்சு காட்ட போகிறீங்க. வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த போட்டிகள் விலகி காணப்பட போகுது. தொழில் எல்லாமே இதுவரைக்கும் இருந்ததை விடவே நல்ல முன்னேற்றம் காணும் வகையில் அமையும். பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் அனுசரணையாக இருந்தால் கூடுதல் பலன்கள் பெற முடியும். வழக்கு விவகாரங்கள் சாதகமான வகையில் அமையும். சுக்கிர பகவானுமே உங்களுக்கு சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் ஒரு உன்னத மாதம் இந்த கார்த்திகை மாதம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். ஆனால் அதில் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி கவனமாக தாங்க இருக்கணும். உடல் நலனில் திருப்தி தரும் வகையில் அமையும். சகோதர வழியில் நல்ல தகவல்கள் உங்களை சேரும். நல்ல நட்பும் உண்டாகும். ஜென்ம ராசிக்குள்ள சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால எந்த ஒரு செயலையுமே கவனமாக இருக்கிறது நல்லது. வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்பட்டும் மறையும். பெண்கள் அவங்களோட நலனில் அக்கறை காட்டுறது நல்லது. மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை செலுத்துறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பானதாக அமையும்.
மேலும் இந்த கும்பம் ராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலக பரிகாரமாக நீங்கள் சனிக்கிழமையில் அனுமனை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் அதிகரித்து காணப்படும். மேலும் உங்களுக்கு அனுமன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஜெய் ஆஞ்சநேயா என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த அனுமனது அருளால் உங்களது வாழ்க்கையில் உள்ள காரிய தடைகள் விலகி வளமான வாழ்க்கையாக உங்களுக்கு அமையும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.